Hi friends, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் சம். அகைன் as I told you earlier, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரிஜினல் IBPS SOல வந்து 2016ல கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க. 8 friends LM NO P Q R and S are sitting around a square table in such a way that 4 of them sit at 4 corners. அதாவது கார்னர்ஸ்ல 4 பேர் உட்கார்ந்திருக்காங்க. While 4 sit in the middle of each of the 4 sides. அதாவது இதோட மீனிங் என்னன்னா, ஒரு ஸ்கொயர் டேபிள் இருக்கு பாருங்க, ஒரு ஸ்கொயர் டேபிள் இருக்கு. இந்த ஸ்கொயர் டேபிள்ல இதெல்லாம் வந்து கார்னர்ஸ். இந்த கார்னர்ஸ்ல 4 பேர் உட்கார்ந்திருக்காங்க. அதே மாதிரி சென்டர்ல 4 பேர் உட்கார்ந்திருக்காங்க. அதாவது மிடில்ல 4 பேர் உட்கார்ந்திருக்காங்க. இதை தான் சொல்றாங்க. அடுத்ததா, the one who sits in the middle of the side faces the center. அதாவது மிடில்ல உட்கார்ந்திருக்கவங்க பாத்தீங்கன்னா சென்டரை பார்த்து உட்கார்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, சென்டர்னா இதானே. ஸோ மிடில்ல உட்கார்ந்திருக்காங்க அத்தனை பேரும் சென்டரை பார்த்து உட்கார்ந்திருக்கிறதா சொல்றாங்க. while those who sit at 4 corners face outside. அப்ப மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் சைடை பார்த்து உட்கார்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் வெளி பக்கமா உட்கார்ந்திருக்காங்க, வெளி பக்கமா பார்த்து உட்கார்ந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இதுதான் எனக்கு இதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்ஸை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ பாருங்க, ஆர் சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பி. அப்பனா அதே மாதிரி நான் கண்டினியூ பண்றேன். இங்க ஆர் இருக்கான், இங்க பி இருக்கான். பியை பத்தி ஆரை பத்தி வேற எதனா இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்த்தா இங்க அகைன் இருக்கு பாருங்க. பி சிட்ஸ் ஆன் ஒன் ஆஃப் தி கார்னர்ஸ் ஆஃப் தி டேபிள். இங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ்ல அப்படியே படிச்சுட்டே போனா அதுதான் மீனிங். பியோட ரைட்ல 3வது இடத்துல ஆர் இருக்கான், அவ்வளவுதான். அது இல்லாம பாத்தீங்கன்னா பி சிட்ஸ் ஆன் ஒன் ஆஃப் தி கார்னர்ஸ் ஆஃப் தி டேபிள்னா பி வந்து கார்னர் ஆஃப் தி டேபிள்ல தான் உட்கார்ந்துருக்கான்னு சொல்றாங்க. அப்ப ஏதோ ஒரு கார்னர்ல உட்கார்ந்துருக்கான்னு தெரியும் போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், பி இந்த கார்னர்ல உட்கார்ந்துருக்கிறதா முடிவு பண்றேன். சரிங்களா? இப்ப நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஃபேசிங் அவுட் சைட், ஃபேசிங் இன்சைட்னா நமக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவன் சென்டரை பார்த்து உட்கார்ந்துருக்கான், இந்த இடத்துல உட்கார்றவன் சென்டரை பார்த்து அப்படின்னா இந்த சைடு தான் ரைட் சைடு, இந்த சைடு தான் லெஃப்ட் சைடு. அதே இப்போ இந்த பி பாத்தீங்கன்னா வெளி பக்கமா பார்த்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எனக்கு அப்படியே ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாறும். ரைட் சைடுன்றது இந்த சைடு தான் ரைட் சைடு, லெஃப்ட் சைடுன்றது இந்த சைடு தான் லெஃப்ட் சைடு. அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பி சிட்ஸ் ஆன் ஒன் ஆஃப் தி கார்னர்ஸ் ஆஃப் தி டேபிள், அப்புறம் பியோட ரைட்ல தேர்ட் பிளேஸ்ல ஆர் இருக்கான்றதான் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங். அப்ப ரைட் சைடுன்னு வரும்போது இந்த சைடு, இந்த சைடுல 3 இடம் தள்ளி 1 2 3 இடம் தள்ளி யார் இருக்கா, ஆர் அப்படின்றவன் இருக்கான் அப்படின்றத உட்கார வச்சாச்சு. நான் என்ன பண்றேன், என்னோட கம்ஃபர்ட்காக இன்னொரு டயக்ராம் எழுதிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து பாசிபிலிட்டிஸ், இன்னொரு பாசிபிலிட்டி வந்தா அதையே நான் ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்னொரு பாசிபிலிட்டிஸ்க்காக டயக்ராம் எழுதிக்கிறேன். ஸோ அகைன் பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ் எல்லாம் அவுட் சைட் ஃபேசிங் அண்ட் மிடில்ஸ் எல்லாம் வந்து இன்சைட் ஃபேசிங் அப்படின்றத கேள்வியில நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்சைட் ஃபேசிங், மிடில் எல்லாம், அண்ட் கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபேசிங். இதை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. ஏன்னா இதை நம்ம மறந்துட்டோம்னா சம் வந்து தப்பா போட்டுருவோம். சரிங்களா? சரி, இப்போ அடுத்ததா சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி 1% சிட் பிட்வீன் ஓ அண்ட் ஆர். இப்போ ஓ ஆர்ன்னு 2 பேர் வராங்க. அந்த 2 பேருக்கு நடுவில் ஒருத்தன் தான் வரணும்னு சொல்றாங்க. இப்போ ஓக்கும் ஆருக்கும் நடுவில் ஒருத்தன் தான் வரணும்னா இங்க ஆர் இருக்கான். அப்போ ஆருக்கு ஓ இந்த சைடும் இருக்கலாம், அப்ப நடுவில் வேற ஒருத்தன் வருவான். அதே மாதிரி ஆருக்கு ஓ இந்த இடத்துலயும் இருக்கலாம், அப்ப நடுவில் வேற ஒருத்தன் வருவான். அப்ப நான் என்ன பண்றேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஓ எழுதுனா நடுவில் ஆருக்கும் ஓக்கும் நடுவில் ஒருத்தன் வந்துடுறான். இப்ப இதே பாசிபிலிட்டி இங்க நான் எழுதணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஓ எழுதுனா ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆர் வந்துருவான், அதே மாதிரி இங்க பி வந்துருவான். சரிங்களா? இப்ப 2 பாசிபிலிட்டிஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா பாருங்க, சோ இப்போ எனக்கு 2 பாசிபிலிட்டி வந்துருச்சு. சரி, இப்போ அடுத்ததா ஒன்லி 1% சிட் பிட்வீன் ஓ அண்ட் ஆர், நான் அதை ஃபில் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ அடுத்தது எம் இஸ் ஒன் ஆஃப் த இமீடியட் நெய்பர் ஆஃப் ஓன் கொடுத்துருக்காங்க. எம் இஸ் ஒன் ஆஃப் த இமீடியட் நெய்பர் ஆஃப் ஓன் அப்படின்னா எம் தான் பக்கத்துல இருக்காங்க. யார் பக்கத்துல? ஓ பக்கத்துல இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஓக்கு இங்க மட்டும்தான் எம் வர முடியும். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல ஓக்கு பொறுத்த வரைக்கும் எம் வந்து இங்கேயும் வரலாம், அதே மாதிரி இங்கேயும் வரலாம். ஏன்னா m is one of the immediate neighbor of own கொடுத்திருக்கிறதுனால. அதுக்கு அடுத்ததா பாருங்க, n sits second to the right of m ன்னு கொடுத்திருக்காங்க. n sits second to the right of m. அதாவது என்னன்னா m ஓட ரைட் சைடுல 2வது இடத்துல n உட்கார்ந்துருக்காங்க. இதோட எப்பவுமே இந்த அரேஞ்ச்மெண்ட் சம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு மீனிங் ஈஸியா புரியும். சரிங்களா? சோ அப்ப m ஓட ரைட்ல 2வது இடத்துல யார் இருக்கா, n இருக்கான். இப்ப m இருக்கான். இப்ப பாருங்க இந்த இடத்துல m இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கங்க, m ஓட ரைட் சைடுன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ எம்மோட ரைட் சைடில் ரெண்டாவது இடத்துல என், எம்மோட ரைட் சைடு அப்படின்னு வரும்போது இப்போ எம் வந்து வெளியில் பார்த்து உட்காந்துருக்கான். அப்போ ரைட் சைடுன்றது இந்த சைடில் தான் வரும். அப்போ எம்மோட ரைட் சைடில் ரெண்டாவது இடத்துல யார் வரணும் அப்படின்னு பார்த்தா என் வரணும். அப்போ இந்த டயக்ராம் பிரகாரம் என் வந்து இந்த இடத்துல வருவான். சரிங்களா? சரி, அதே மாதிரி இந்த டயக்ராம் பிரகாரம் பாருங்கள், இப்போ இங்கே எம் இருக்கான், இவனுக்கு ரைட் சைடில் அப்படின்னு பார்த்தா இந்த சைடு தான் ரைட் சைடு, என் எங்கே வருவான்னு பார்த்தா இங்கே வருவான். சரிங்களா? சரி, அப்போ நான் என்னை இங்கே எழுதிடுறேன். அடுத்தது இவனு பிரகாரம் பார்த்தா ரைட் சைடுனா இந்த சைடு, இவனுக்கு 2 இடம் தள்ளி என் வந்து இந்த இடத்துல வரணும், ஆனால் ஆல்ரெடி ஆள் இருக்கிறான். அப்போ இந்த எம் இந்த இடத்துல வராதுன்றது நமக்கு தெரிஞ்சு போகுது. அப்போ நான் அதை கிராஸ் பண்ணிடுறேன். அடுத்ததா பாருங்க, only 3 people sit between M and L. only 3 people sit between M and L. சரிங்களா? சரி, அப்போ 3 பேர் தான் வந்து only 3 people sit between M and L. எம்முக்கும் எல்லுக்கும் நடுவில் 3 பேர் இருக்கிறதா சொல்றாங்க. ரைட்டா? அப்போ only 3 people sit between M and L னா எம்முக்கும் எல்லுக்கும் நடுவில் 3 பேர் அப்படின்னு வரும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ எம் இந்த டயக்ராம் பிரகாரம் எம் இங்கே இருக்கான், 3 பேர் நடுவில் வரணும். அப்போ 1 2 3, இந்த 3 பேருக்கு அடுத்து எல் வரணும். அல்லது நீங்கள் இந்த சைடில் எடுத்தாலும் எம்ல இருந்து 3 இடம் தள்ளி 1 2 3 இடம், இது 3வது இடம், 3 இடம் தள்ளி 4வது இடத்துல எல் வரணும். ஏன்னா எம்முக்கும் எல்லுக்கும் நடுவில் 3 பேர் வரணும்னு சொல்லியிருக்காங்க இங்கே கேள்வியில், அதாவது இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில். ஸோ only 3 people sit between M and L. அப்போது எந்த சைட் பார்த்தாலும் சரி 3 பேர் இந்த சைட்லேயும் இருக்காங்க, இந்த சைட்லேயும் 3 பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த டயக்ராம் பிரகாரம் எம்முக்கு கண்டிப்பாக 3 இடம் தள்ளி எல் வந்து இந்த இடத்துல தான் வர வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஆல்ரெடி பி இருக்குது. அப்போ டயக்ராம் பிரகாரம் இந்த டயக்ராம் பிரகாரம் எல் இங்கே வர முடியாது, ஏன்னா பி ஆல்ரெடி இருக்கிறதுனால. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டயக்ராமே தப்புன்னு நாம் சொல்லிடலாம். அடுத்ததா பாருங்க, S sits to the immediate right of L ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லோட இமீடியட் ரைட்ல யார் இருக்கா? எஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லோட இமீடியட் ரைட்ல எஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது எல்லை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போ ஒரே டயக்ராம் தான் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்லை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடுன்றது இந்த சைடுன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா எல் வெளியே பார்த்து உட்காந்துருக்கான். அப்போ ரைட் சைடு இந்த சைடுனா இமீடியட்டா ரைட் சைடில் யார் உட்காரணும்? எல்லோட ரைட் சைடு, அதுவும் இமீடியட்டா யார் உட்காரணும்? எஸ் உட்காரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ் எனக்கு இந்த இடத்துல வந்துடுவான், அவ்வளோதான். அப்போ எல்லாரையும் நான் உட்கார வச்சுட்டேன். இன்னும் யார் வரலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கியூ தான் வரலை. அப்போ ஒரு இடம் எனக்கு காலி இருக்கு. அப்போ இந்த இடத்துல யாரை உட்கார வைக்கலாம்? கியூவை உட்கார வைக்கலாம், அவ்வளோதான். அப்போ அரேஞ்ச்மெண்ட் பாருங்க, எனக்கு அரேஞ்ச்மெண்ட் கிடைச்சிச்சு. அப்போ மேலே இங்கே MRN, அப்புறம் QL, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா SP, அப்புறம் O. சரிங்களா? சரி, அப்போ எனக்கு இதுதான் அரேஞ்ச்மெண்ட்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் கொடுத்துருக்க இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ 5 கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி எக்ஸாமில், ஒரிஜினல் எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு கொஸ்டின்ஸையும் நாம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். பார்ப்போம், பாருங்க. இப்போ ஒரு கொஸ்டினுக்கும் நாம இந்த அரேஞ்ச்மெண்ட்டை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டு கடகடன்ட்டு இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, நான் இப்போ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுற போகிறேன். அதனால் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் ஞாபகம் இல்லை அப்படின்னா, இந்த அரேஞ்ச்மெண்ட் ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அகெயின் வந்து பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, இப்போ பாருங்கள், இப்போ நான் டேரெக்டாக இப்போ என்ன பண்ணுறேன், ஆன்சர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ 12 to 16 வரைக்கும் இருக்க கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் n வித் ரெஸ்பெக்ட் டு L அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் வந்து செகண்ட் டு த லெஃப்ட், அதாவது 4th ஆப்ஷன். சரிங்களா? அடுத்ததாக பார்க்கும்போது which of the following statement is true with respect to R? R பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட்னு பார்க்கும்போது இதில் இந்த 3rd ஆப்ஷன், அதாவது L sits third to the left of Rன்றது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த அகெயின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வீடியோ பாஸ் பண்ணிங்கன்னா அந்த டயக்ராம் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணது தெரியும். அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. நான் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிடுறேன். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அதனால நான் ஐ கேன் கோ ஃபாஸ்ட். அடுத்ததாக பாருங்கள், நம்ம 14th சம் பார்த்தீங்கன்னா how many people sit between R, S, இந்த 2 பேருக்கும் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க நடுவில் when counted from the right of R. ஆரோட ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அகெயின் பார்த்தீங்கன்னா 4 பேருன்றது ஆன்சராக வரும். ஸோ ஆன்சர் சாய்ஸ் வந்து எனக்கு 3 பேருன்றது ஆன்சராக வரும். ஸோ எனக்கு ஆன்சர் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கிடைக்கும். ஸோ 14th சம்மோட ஆன்சர் சாய்ஸ் வந்து 4. அடுத்ததாக பார்ப்போம். அடுத்த சம் பாருங்கள், 15th அப்படின்னு வரும்போது who sits second to the left of O. who sits second to the left of O அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அகைன் இதுக்கு ஆன்சர் சாய்ஸ் வந்து R வரும். ஸோ Rன்றது எந்த ஆப்ஷன்? 4th ஆப்ஷன். அடுத்ததாக பாருங்க, 4 of the following 5 are alike in a certain way and so form a group which is the one that does not belong to the groupனு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எப்படி கேட்டிருக்காங்கன்னா மிடில் அப்புறம் சென்டரில்
அதாவது கார்னர் அண்ட் மிடில் யார் யார் உட்காந்துருக்காங்க அதை வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு அதில் வித்தியாசமாக இருக்குது யாருன்னா எம் மட்டும்தான். ஸோ எனக்கு ஆன்சர் சாய்ஸ் வந்து 5ன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம அடுத்த அரேஞ்ச்மெண்ட் சம் பார்க்க போகிறோம். இதே எக்ஸாமில் கேட்டால் அடுத்த அரேஞ்ச்மெண்ட் சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 12 people are sitting in 2 parallel rows containing 6 people in each in such a way that there is an equal distance between the adjacent persons. In row 1 ல யாரா இருக்கா M and OPQR இருக்காங்க, are seated but not necessarily in the same order and all of them are facing the south. In row 2 பாருங்க யாரா இருக்கா ABCDEF இருக்காங்க, but not necessarily in the same order and all of them are facing north. Therefore in the given seating arrangement each member seated in a row faces another member of the other row. அதாவது எதிர்த்து உட்கார்ந்துருக்கிறதா சொல்றாங்க. சரி, இப்போ பாருங்க, எனக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது, இங்கேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது எல்லாமே எனக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? எனக்கு இதுக்கப்புறம் தான் இங்கேருந்து தான் எனக்கு ஆரம்பிக்க போகுது. அதாவது ஒரிஜினலான இன்ஃபர்மேஷன் எனக்கு இங்கேருந்து தான் ஆரம்பிக்க போகுது. மொத்தமாக எனக்கு ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 6 பேர் 2 டைரக்ஷனில் உட்காந்துருக்காங்க. அதாவது எதிர்த்து பாருங்க. இப்போ 6 பேர் நான் இங்கே 6 எழுதிக்கிறேன். 6 பேரை 1 2 3 4 5 6 பேர் எழுதிக்கிறேன். அகைன் ஆப்போசிட்டாக உட்காந்துருக்காங்க 1 2 3 4 5 6. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. அகைன் நான் இன்னொரு பாசிபிலிட்டியும் எழுதிக்கிறேன். இங்கே பாருங்க 1 2 3 4 5 6. அகைன் இங்கே ஒரு பாசிபிலிட்டி 1 2 3 4 5 6. சரிங்களா? இப்போ இங்க என்னன்னா, இங்க உட்கார்ந்துருக்கவங்க இந்த சைடில் உட்காந்துருக்கவங்க நார்த்தை பார்த்து உட்காந்துருக்காங்க, இந்த சைடில் உட்காந்துருக்காங்க சவுத்தை பார்த்து உட்காந்துருக்காங்க. மொத்தத்தில் 2 பேரும் ஒருத்தரை பார்த்து உட்காந்துருக்காங்க. சரிங்களா? அவங்க என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா, ரோ 1 பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பார்த்தா சவுத்து. ரோ 1ன்றது என்னன்னா, அவங்க சவுத்தை பார்த்து உட்காந்துருக்காங்க MNOPQR. அப்போ மேலே தான் MNOPQR வரணும். அதாவது அவங்க சவுத்தை பார்த்து உட்காந்துருக்காங்க. அப்புறம் ரோ 2 பார்த்தீங்கன்னா அவங்க எந்த சைடு உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நார்த் சைடில் உட்காந்துருக்காங்க. அதாவது இந்த டைரக்ஷனை பார்த்து உட்காந்துருக்காங்க. சரியா? இவங்க அப்போ கீழே வர போகிறதெல்லாம் ABCDE, மேலே வர போதெல்லாம் MNOPQR. சரிங்களா? நாம அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி நாம ரைட் லெஃப்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ இந்த சம்மில் பாருங்க. இப்போ B faces one who sits third to the right of Qன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்னன்னா, B வந்து faces one who sits third to the right of Q. அதாவது Qன்றவன் ரைட் சைடில் 3வது இடத்துல உட்காந்துருக்கான். யாருக்குன்னா, இந்த இடத்துல இந்த ஊன் வருதுல வார்த்தை, அந்த வார்த்தை யாருக்கு, அந்த வார்த்தை வர இடத்துல யார் வருவானோ அவனுக்கு ரைட் சைடில், அதாவது Qவோட ரைட்டில் 3வது இடத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான். அந்த ஒருத்தன் யாரை பார்த்து உட்காந்துருக்கான்னா B-யை பார்த்து உட்காந்துருக்கான். அவ்வளோதான் மீனிங். B faces one who sits third to the right of Q. அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, Qவோட ரைட்ல 3வது இடத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்டா யார் உட்காந்துருக்கான்னா B உட்காந்துருக்கான். அதுதான் B faces அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பனா இதை நான் வந்து நம்ம எழுதும் போது பார்த்தீங்கன்னா Q இருக்கான், அவனுக்கு ரைட் சைடு, அப்போ இந்த சைடு 3 இடம் தள்ளி, அப்போ 1 2 3 இடம் தள்ளி ஒருத்தன் இங்கே உட்காந்துருக்கான். அவனுக்கு எதிர்க்க தான் யார் உட்காந்துருக்கான், எனக்கு Bன்றவன் உட்காந்துருக்கான். அவனுக்கு எதிர்க்க தான் யார் உட்காந்துருக்கா, B உட்காந்துருக்கான். சரி, இப்போ இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். ஆனால் எனக்கு Q எந்த சைடு வரணும்னா மேல் பக்கமாக வரணும். சரிங்களா? அப்போது பாருங்க, அப்போ Qவோட இடத்துல இருந்து 3 இடம் தள்ளி, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் Qவை நான் இங்கே வச்சா நான் 3 இடம் தள்ளி யார் வரணும், 3 இடம் தள்ளி ஒருத்தன் வருவான், அவனுக்கு ஆப்போசிட்ல B வருவான்னு சொல்றாங்க. சரி, இப்போ நான் இந்த சென்டென்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்றேன். பாருங்க, ஒன்லி 3 people sit between Q and N சொல்லிட்டாங்க. அப்போ Qக்கு Nக்கும் நடுவில் 3 பேர்னா Qல இருந்து N எத்தனாவது இடத்துல இருக்கானா 4வது இடத்துல இருக்கான்னு அர்த்தம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, என்னால Qவை ஒன்று இந்த இடத்துல உட்கார வைக்க முடியும், அல்லது Qவை கடைசியில் உட்கார வைக்க முடியும். கடைசின்றதை நான் இந்த டயக்ராம்ல எழுதுறேன், இங்கே உட்கார வைக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, அப்போ Q உட்காரதுக்கான இடம் 2 இடம் தான். ஏன்னா Qக்கும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க, Qக்கும் Nக்கும் எத்தனை பேர் நடுவில் உட்காரணும், 3 பேர் உட்காரணும். அப்போ N இந்த இடத்துல வந்தா மட்டும்தான் எனக்கு Qக்கும் Nக்கும் 3 பேர் உட்கார முடியும். அதே மாதிரி N இந்த டயக்ராம் பிரகாரம், 2வது டயக்ராம் பிரகாரம் N இந்த இடத்துல வந்தாதான் Qக்கும் Nக்கும் நடுவில் 3 பேர் உட்கார வைக்க முடியும். அப்போ எனக்கு இந்த 2 பாசிபிலிட்டி கிடைக்குது. சரி, இப்போ பாருங்க, அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க, Q அவனோட ரைட்ல 3 இடம் தள்ளி ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனுக்கு எதிர்க்க தான் யார் உட்காந்துருக்கா, B உட்காந்துருக்கா சொல்றாங்க. அப்போ Q வந்து ரைட்டுன்னு வரும்போது ஆப்போசிட்ல உட்காந்துருக்க தொட்டு என்ன சார் லெஃப்ட்ல ஃபில் பண்ணிட்டு ரைட்டுன்னு சொல்றீங்களே, நீங்க சொல்லக்கூடாது. பாருங்க, Qவை பொறுத்த வரைக்கும் ரைட்டுன்றது இந்த சைடு தான். சரிங்களா? அப்போ 1 2 3 இடம் தள்ளி ஒருத்தன் வரான், அவனுக்கு எதிர்க்க உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தா B அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அப்போ இந்த டயக்ராமுக்கும் நான் கியூக்கு ரைட் சைடுனா இந்த சைடில் 1 2 3 இடம் தள்ளி ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனுக்கு எதிர்க்க யார் உட்காந்துருக்கா? பி உட்காந்துருக்கான். அப்போ இந்த இதுவை நான் ஃபில் பண்ணிட்டேன். சரி, இப்போ அடுத்ததாக பாருங்க, ஆர் இஸ் நெய்தர் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் என் ஆர் கியூ. அதாவது என் நார் கியூ. ஆர் வந்து என் பக்கத்துலேயும் வரமாட்டான், கியூ பக்கத்துலேயும் வரமாட்டான். அப்போ ஆர் வந்து இந்த இடத்துல வரமாட்டான், ஏன்னா என் இருக்கான். ஆர் இந்த 2 இடத்துல வரமாட்டான், இங்கேயும் ஆர் வரமாட்டான், இங்கேயும் ஆர் வரமாட்டான். அப்போ ஆருக்கு எங்கே தான் இடம் இருக்குன்னு கேட்டால் இந்த இடம் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆர் இங்கே வரக்கூடாது, ஏன்னா என் பக்கம். ஆர் இங்கே வரக்கூடாது, ஏன்னா கியூ பக்கம். இங்கேயும் ஆர் வரக்கூடாது, ஏன்னா கியூ பக்கம். அப்போ இந்த டயக்ராம் பிரகாரம் பாருங்க, அகைன் ஆர் இந்த 2 இடத்துல வரமாட்டான், ஏன்னா இந்த 2 இடத்துலையும் என் பக்கத்தில் வரான். இந்த இடத்துல வரமாட்டான் ஆர், ஏன்னா கியூ பக்கத்தில். அப்போ ஆர் எங்கே தான் வருவான்? இந்த இடத்துல வருவான். ஃபில் பண்ணிடலாமா? சரி, இப்போ பாருங்க, அப்போ ஆர் இஸ் நெய்தர் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் என் நார் கியூ எழுதிட்டேன். சரி, ஒன் ஆஃப் தி இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஆர் ஃபேஸஸ் எஃப். ஆருக்கு பாருங்க, இங்கே அகைன் புரிஞ்சுங்க, ஒன் ஆஃப் தி இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஆர் ஃபேஸஸ் எஃப். இப்போ எஃப் இருக்கான்ல, அவனை ஃபேஸ் பண்ணி யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆரோட இமீடியட் நெய்பர் இருக்கான் அப்படின்றது மீனிங். எஃப் ஃபேஸ் பண்ணி ஒருத்தன் இருக்கான், அவன் யாருன்னு பார்த்தா ஆரோட இமீடியட் நெய்பர். அப்போ ஆரோட இமீடியட் நெய்பர்னா ஆரோட நெய்பர் இந்த சைடு வருவான், இந்த சைடு வருவான். அதை ஃபேஸ் பண்ணி ஒருத்தன் யார் இருக்கான்னா எஃப் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதான் எஃப் ஒருத்தனை பார்த்து உட்காந்துருக்கான். அந்த ஒருத்தன் எப்படி இருக்கான்னா ஆரோட பக்கத்தில் இருக்கான்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரோட பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க. இப்போ இந்த இடம் மட்டும்தான் எனக்கு காலியாக இருக்குது, ஏன்னா இந்த இடத்துல தான் என்னால் எஃப்ஐ ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ எஃபோட எதிர்க்க ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் பக்கத்தில் இமீடியட்டாக யார் உட்காந்துருக்கா? ஆர் உட்காந்துருக்கான். அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அப்போ அது பிரகாரம் பார்க்கும்போது இங்கே எஃப் ஆப்போசிட்டில் ஒருத்தன் இருக்கான், அவன் பக்கத்தில் ஆர். அதே மாதிரி தான் இங்கே எஃப் ஆப்போசிட்டில் ஒருத்தன் இருக்கான், அவன் பக்கத்தில் ஆர் இருக்கான். அப்போ இந்த 2 டயக்ராம்ல எஃப் நான் உட்கார வச்சுட்டேன். ஸோ அப்போ ஒன் ஆஃப் தி இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஆர் ஃபேஸஸ் எஃப்க்கு தெளிவாக, அதாவது எஃப் ஃபேஸஸ் ஒருத்தனை பார்த்து உட்காந்துருக்கான். அந்த ஒருத்தன் எப்படி இருக்கான்னா ஆரோட பக்கத்தில் இருக்கான். அதுதான் இதோட மீனிங். அடுத்ததாக பாருங்க, ஒன்லி 3 people sit between எஃப் அண்ட் ஒன்லி 3 people sit between எஃப் அண்ட் the one who faces O. அதாவது பாருங்க, ஒன்லி 3 people sit between எஃப் and the one who faces O. அதாவது என்னன்னா, அந்த ஒன் who faces Oனா ஓக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் உட்காந்துருக்கானே, அவனுக்கும் எஃப்க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்க எஃப் இருக்கான், 3 பேர்னா இந்த சைடில் தான் 3 பேர். இந்த சைடில் பாருங்க 3 பேர் வரல. ஆக்சுவலாக இந்த சைட்லேயும் 3 பேர் வரல. அப்போனா இந்த டயக்ராமே தப்பு அப்படிதான் அர்த்தம். ஏன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன்லி 3 people sit between எஃப் அண்ட் த ஒன் who faces ஓன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஃப்க்கும் இன்னொருத்தனுக்கும் நடுவில் 3 பேர் வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ எஃப்க்கும் இன்னொருத்தனுக்கும் நடுவில் 3 பேர் இந்த சைடில் வரல, ஏன்னா இங்கே 3 பேர் இருக்கான், இங்கே 2 பேர் இருக்கான், வரல. ஆனால் இந்த டயக்ராமில் எஃப்க்கும் இன்னொருத்தனுக்கும் நடுவில் 3 பேர் வராங்க. அப்போ இந்த டயக்ராம் தான் கணக்கு. இந்த டயக்ராம் பிரகாரம் என்ன சொல்றாங்க, only 3 people sit between F and the one who faces O. அதாவது one who faces Oனா ஓக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல, அவன் வந்து எஃபோட இடத்துல இருந்து 3 இடம் தள்ளி இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ ஓ இந்த இடத்துல வந்தா மட்டும்தான் ஓக்கு ஆப்போசிட்ல வரவன் இங்க வருவான். அவனுக்கும், அதாவது இங்க வரவனுக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை பேர் வந்துடுறாங்க? 3 பேர் வந்துடுறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் only 3 people sit between F and the one who faces O. அதாவது இந்த ஊன்ற இடத்துல ஒருத்தன் வருவானா, அவன் வந்து யாரை எதிர்த்து உட்காந்துருக்கான்? ஓவை எதிர்த்து உட்காந்துருக்கான். அப்போ ஓவை எதிர்த்து இந்த இடத்துல உட்காந்துருக்கான். அப்போ அந்த 2 பேருக்கு நடுவில் தான் இந்த 2 பேருக்கும் நடுவில், அதாவது இவனுக்கும் எஃப்க்கும் நடுவில் 3 பேர் உட்காரலாம் அப்படின்றத கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் A sits second to the left of the one facing M. one who facing M, அதுதான் மீனிங். A sits second to the left of the one who facing M. சரிங்களா? அப்போ A வந்து எங்க உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது A sits second to the left of the one facing M. அதாவது A வந்து இங்க பார்த்தீங்கன்னா எம்முக்கு ஃபேஸிங்ல யார் இருக்கானோ அவனுக்கு லெஃப்ட் சைடில் அது 2 இடம் தள்ளி யார் வரணும்? ஏ வரணும்னு சொல்றாங்க. இப்போ எம் இங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. சரியா? எம்மை பார்த்து இங்க ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். சரியா? எம் ஃபேஸிங் 1, அவனுக்கு லெஃப்ட் சைடில் 2 இடம் தள்ளி ஏ, அதாவது எம்ன்றது வந்து எனக்கு மேலே வர வேண்டியது. சரிங்களா? அப்போ எம் ஃபேஸிங்னா இந்த இடத்துல வந்துடுவான். இங்க இருக்கிறவனுக்கு லெஃப்ட்ல 2 இடம் தள்ளி தான் யார் வரணும்? ஏ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு இங்க எம் இங்க உட்கார வைக்கலாம் அல்லது இங்க உட்கார வைக்கலாம். இங்க உட்கார வச்சா எம் இங்க உட்கார வச்சா ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு 2 இடம் தள்ளி ஏ இங்க வரணும். ஆனா அதுக்கு
பாசிபிள் கிடையாது, ஏன்னா பி இங்கே இருக்கான். அப்போனா நான் என்ன பண்ணணும், எம் இங்கே உட்கார வச்சேன்னா எம்முக்கு எதிர்க்க உட்காந்துருக்கவனுக்கு லெஃப்டில் இந்த சைடில் 2 இடம் தள்ளி யார் வந்துடுவா, ஏ. அப்போ ஏவை நான் இங்கே எழுதிடலாம், வேற ஒன்றுமே இல்லை. அதுதான் சொல்லுங்க, ஏ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் தி ஒன் ஃபேஸிங் எம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சி இஸ் நாட் அன் இமிடியட் நெய்பர் ஆஃப் பி. சி வந்து யாருக்கு நெய்பர் கிடையாது, பிக்கு கிடையாது. அப்போ சி இங்கேயும் வரமாட்டான், இங்கேயும் வரமாட்டான். அப்போ எங்கே தான் வர முடியும், சி இங்கே தான் வர முடியும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்ன அப்படின்னு பார்க்கும்போது n டஸ் நாட் ஃபேஸ் இ. n வந்து யாரை பார்த்து உட்கார மாட்டான், ஈயை பார்த்து உட்கார மாட்டான். n டஸ் நாட் ஃபேஸ் ஈனா ஈயை எதிர்த்து n உட்கார மாட்டான். அப்போ ஈ வந்து கண்டிப்பாக இங்கே தான் வந்தாகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தன் இங்கே வரணும். அது யாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ABCDEF. ஸோ ABC வந்துச்சு, டி வரலை. அப்போ டி தான் இங்கே வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு MNO வந்துச்சு, பி வரலை. அப்போ பி இங்கே வரணும், அவ்வளோதானே. ஸோ அப்போ பி இங்கே வந்துடும். அப்போது ONMRPQ வந்துருச்சு. ஸோ அப்போ பாருங்கள் எனக்கு அரேஞ்ச்மெண்ட் வந்து கிளியராக வந்துருச்சு. அப்போது ONMRPQன்றது மேல் வரிசையிலையும், அப்புறம் ADB EFCன்றது கீழ் வரிசையிலையும் இருக்காங்க மக்கள். ஸோ இப்போ நான் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எனக்கு கேட்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லணும், அவ்வளோதானே. ஸோ இங்கே பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் தான் சில பேருக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே கொடுத்துருக்க வார்த்தைகள் வந்து அவங்க ரொம்ப வந்து விளையாடி இருக்காங்க, உங்களுக்கு புரியக்கூடாதுன்றதுக்காக விளையாடி இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ரிவர்ஸில் பாருங்கள். அரேஞ்ச்மெண்ட்டில் வரக்கூடிய கேள்வி அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியலன்னா பொறுமையாக ரிவர்ஸில் பாருங்கள், ரிவர்ஸில் படித்து பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான மீனிங் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ இதை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது ஈஸி தான். நான் அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறேன், பாருங்கள். ஸோ 17வது கொஸ்டின் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது which of the following is true with respect to the given information? D faces N. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்ட் அப்படின்றது அந்த அரேஞ்ச்மெண்ட் பிரகாரம் வரும். அடுத்ததாக பாருங்க, who among the following sits second to the right of the person who faces B அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி என்னன்னு நான் விளக்கிறேன். who among the following sits second to the right of the person who faces B. அதாவது பியை பார்த்து ஒருத்தன் உட்காந்துருப்பான், சரியா? B faces ஊ அப்படின்னு கொடுத்துருக்கானா, அப்போ பியை பார்த்து ஒருத்தர் உட்காந்துருக்கான். அவனோட இடத்துல இருந்து ரைட் சைடில் 2 இடம் தள்ளி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓ தான் கிடைக்கும், சரிங்களா? அதாவது பி இருக்கான், அவனை பார்த்து ஒருத்தன் உட்காந்துருக்கான், சரிங்களா? இப்போ அவனோட இடத்துலேருந்து ரைட் சைடு அப்படின்னு சொல்லும்போது மேலே இருக்கவனுக்கு ரைட் சைடு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இந்த சைடில் ரைட் சைடு வரும். அப்போ 2 இடம் தள்ளி யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே ஓ வருவான் அரேஞ்ச்மெண்ட் பிரகாரம். அதுதான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இப்போ பி அவனுக்கு எதிர்க்க எம் இருக்கான், அவனோட இடத்துலேருந்து ரைட் சைடில் அப்படின்னு பார்க்கும்போது ஓ தான் உங்களுக்கு கிடைக்கிறான், சரிங்களா? 2 இடம் தள்ளி, சரிங்களா? சரி, இப்போ அடுத்ததா which of the following groups of people represent people sitting at the extreme ends of the both rows? இது ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. அதாவது அந்த ரோல கடைசியில் உட்கார்ந்துருக்க மனிதர்கள் யார் யாரு, நம்ம மனிதர்கள்னு இதை வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ மனிதர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4th ஆப்ஷன் இருக்க OQAC தான் கார்னர்ஸில் உட்கார்ந்துருக்க 4 பேர், சரிங்களா? அடுத்ததாக பார்க்கும்போது 4 of the following 5 are same as per the given arrangement and so form a group which of the following does not belong to the group. இங்க கொடுத்திருக்கிறதுல எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கு, ஒன்று மட்டும் வித்தியாசமா இருக்கு. அது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த AD RM PQ அப்புறம் BE அப்புறம் FC இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏக்கு ரைட்டில் வந்து D வருவான், ஆருக்கு ரைட்டில் M வருவான், ஆனால் PQக்கு ரைட்டில் வந்து Q வராது, அது அப்படியே மாறி வரும். அதனால இதுதான் ஆன்சர் ஆப்ஷன். Bக்கு ரைட்டில் E வருவான், Fக்கு ரைட்டில் C வருவான், சரிங்களா? அந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக பார்க்கும்போது 21st question, who among the following faces E பார்த்த மாதிரி யார் உட்காந்துருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஈயை பார்த்த மாதிரி ஆர் தான் உட்காந்துருக்கான்றது உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் பிரகாரம் அதுதான் நமக்கு வந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது நாம அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டோம்.